எவ்வளவு பட்டாலும் சரி, இல்ல பட்டவன பார்த்தும் இந்த பயலுகளுக்கு புத்தியே வரமாட்டேங்குதே! அப்படின்னு சமகாலத்துல ஸ்கூலு, காலேஜு, வீடு, ஆஃபீஸ்ன்னு எல்லா வரவு செலவுலையும் நம்ம கேட்டுருக்கோம். சர்வதேச அரசியல் இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிற மாரி தான் பங்களாதேஷ்ல உள்ள ஒரு திருட்டு கூட்டம், குறிப்பா யூனிஸ் தலைமையிலான கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு ஒவ்வொரு நாளும் நடக்குறாய்ங்க. இந்தியாவோட 4 ஸ்டேட்ட 4 மணி நேரத்துல புடிச்சிருவோம். இத சொல்லும்போது பின்னாடி இருந்த நபர்கள் கூட சிரிச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன எதுவும் காமெடி சீன் எழுதுறாரோ அப்படின்னு. காரணம் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் பூரா அந்த மாரி தான் இருக்கு. பக்கத்திலேயே பெரிய அளவுல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி 24 மணி நேரத்துல பக்கத்துல ஆபத்து இருக்கு. அவனுங்க உள்ள வந்துட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. பெரிய அளவுல மியான்மர்ல ஆப்பரேட் ஆகக்கூடிய அங்க உள்ள ராணுவம். அதாவது அங்க எத சொல்றதுன்னே தெரியல. காரணம் என்ன அப்டின்னா, அரச கவுத்து ஒரு ராணுவம் வந்துச்சு. அந்த ராணுவத்த எடுத்து ஒரு மக்கள் படை அங்க போராடுது. 2மே திருட்டு பயலுகள்னு சொல்லலாம். ஆனா இங்க ராணுவத்த விட்டுருவோம். இந்த புரட்சி படைய எடுத்துக்குவோம். அரக்கன் ஆர்மி அதே மாரி இதற்கு ஏகப்பட்ட குரூப் தான். ஒரு லேபிள். அதனால பூர்வகுடியோட ஒரு கிளர்ச்சி படை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த படை அங்க ஹோல்டு எடுத்துக்கிட்டே வந்துச்சு. ஹோல்டு எடுத்து எங்க வரையும் வந்துச்சு? மியான்மர்ல ராணுவம் இருக்கா? இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கு. அதிகாரம் பூரா இந்த பயலுகள்ட்ட தான் இருக்குங்கிறது நெலம மாறி, இப்ப பங்களாதேஷ்ல உள்ள சில பகுதிகளும் மியான்மரோட புரட்சி படை கண்ட்ரோலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறதான். ஏன்டா உள்ள வரும்போது தடுக்கலையா? சரி உள்ள வந்துட்டாய்ங்க திருப்பி அடிக்கலையா? அப்புறம் எப்புட்றா இந்தியா கூட மோதுறேன்னு சொன்னீங்க? அப்படிங்கிற மாரி தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. சரி உள்ள எங்க வந்தார்கள் அப்படிங்கிறது தான் பங்களாதேஷோட நிலப்பரப்பு, மியான்மர் எல்லை, பக்கத்து எல்லையில இருக்கிற பக்கத்துல உள்ள பகுதி தானே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அந்த மாரி ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. அது எல்லையோரம். அங்க புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு யூனுஸ் பேசலாமான்னு கேட்டா, அப்படிலாம் பேச முடியாது. முக்கியமான லொகேஷன் தான். எல்லையோரம் இருக்குங்கிறக்காக எல்லாமே புல் பூண்டெல்லாம் முளைக்காதுன்னு தியரிலாம் சொல்ல முடியாது. தேக்னாஃப்ங்கிற பகுதி பங்களாதேஷ்ல ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதிய இப்ப என்டையரா மியான்மரை சேர்ந்த கிளர்ச்சி படை கண்ட்ரோல்ல எடுத்துருச்சு அப்படின்ருக்கார்கள். எடுத்துருச்சா? அப்ப திருப்பி மீட்கிறது யாரால மீட்க முடியும்? பங்களாதேஷ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அதாவது பெரும் நாடு, பிராந்திய வல்லரசு இந்தியாவோட 4 ஸ்டேட்டுகள 4 மணி நேரத்துல தூக்குவோம் சொன்ன யூனுஸ் தலைமையிலான கூட்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். யூனுஸ் தலைமையிலான கூட்டம் இந்தியா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள நோக்கி வரும்போதெல்லாம் நாங்க புலிக தான். ஆனா மியான்மர்ல உள்ள கிளர்ச்சி படைய நோக்கி வரும்போது நாங்க எலிகள்னு வந்து சொல்லுவாய்ங்களோ? சொன்னாலும் சொல்லுவாய்ங்க. யாரு கண்டா? சரி, டேக்னாஃப மீட்கறக்கு யூனுஸ் என்ன செய்வார்? ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பகுதி இப்ப கைய விட்டு போயிருக்கு. இதுவே முதலும் கடைசியுமா இருக்குமா அப்படின்னு கேட்டா, முதலுமா இருக்கும். கடைசியா இருக்க வாய்ப்பில்ல. இந்த படைகள் அதாவது மியான்மர்ல இருக்கக்கூடிய படைகள் முன்னேறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பல பகுதிகள தாண்டி போவார்கள். அதே சமயம் இப்போ பங்களாதேஷ்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி கைய விட்டு போனதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பகுதிகள் அப்படிங்கிறது ஒழுங்கா இருக்க போறதே கிடையாது. யூனுஸ் ஒரு அரசாங்கம்ங்கிற பேர்ல ஒரு கூட்டத்த தான் வச்சிருக்காரு. அந்த கூட்டம் அப்படிங்கிறது பங்களாதேஷுக்கே எதிரான ஒரு கூட்டம் தான். பாகிஸ்தானோட திரும்ப போய் சேர்ந்துருவோம்னு ஒரு 10 பயலுகளும், இல்ல நம்மளே இன்னொரு தனியா நம்ம ஒரு அரசாங்கமா இருந்துக்குவோம். யூனுஸ் அமெரிக்க அடிமையா இருக்கட்டும். நம்ம வலுவான சில கொள்கைகள அமல்படுத்திக்கிட்டு, ஒரு சில பிராந்தியங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்குவோம்னு ஒரு 10 பேர் போவான். இதுக்கு நடுவுல இந்தியா தன்னோட டார்கெட்ட அச்சீவ் பண்ணும். அமெரிக்கா தன்னோட டார்கெட்ட அச்சீவ் பண்ணும். அதுக்கெல்லாம் வலு சேர்க்கிற மாரி தான் இந்த பகுதிகள். இப்ப இந்த மாரி புரட்சி படைகள் கண்ட்ரோலுக்கு போகுது. சரி மியான்மர்ல எப்ப இருந்து சண்டை நடக்குது? ரொம்ப காலமா சண்டை நடக்குது. இப்ப ஏன் டமால்னு பங்களாதேஷ் வரை இவர்கள் கை ஓங்குது அப்டின்னா, இந்தியா தான் காரணம். பங்களாதேஷ்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க விரும்பல. இருக்கிற பிரச்சனைய ட்ரிகர் பண்ணி விட்டாலே போதும். எப்படி? அண்ணன் அமெரிக்காவோட ஸ்டைல்ல இருக்கிற பிரச்சனைய ட்ரிகர் பண்ணாலே போதும். அண்ணன் அமெரிக்காவுக்கு தேவையான லேண்டு கிடைச்சு போயிரும். நமக்கு தேவையான லேண்டு கிடைச்சு போயிருங்கிற மாரி இந்திய உளவுத்துறை இறங்கி வேலை செய்யுதோ என்னமோ! அந்த திசைய நோக்கி தான் காத்தடிக்குது. வாய் பேசின யூனுஸ், இப்ப தேக்னாஃப் பகுதிகள மீட்கறக்கு இந்தியா கிட்ட தான் ஓடி வராரு. சத்தியமா நீ வந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். ஏன்னா அனுப்புனதே நம்ம தானே! அப்ப அடுத்து என்ன பண்ணுவாரு? அமெரிக்காட்ட ஓடி போவாரா? அமெரிக்காவும் கண்டுக்க போறது கிடையாது. ட்ரம்ப் வர வரையும் இங்க என்ன நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்கட்டும். நான் வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாரி நின்னு போணும் அப்படிங்கிறது தான் அவரு தியரி. பங்களாதேஷ் மட்டும் கிடையாது. அமெரிக்கா ஆப்பரேட் பண்ற எல்லா கிரவுண்டையும் அவர் அந்த ஒரு ஃபார்முலாவ நோக்கி தான் போறார். அதனால இங்க என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆனா பங்களாதேஷ்
பங்களாதேஷ்ங்கிற பேரே தேவையில்ல இனிமே. வெவ்வேறு பேர் வைக்க வேண்டியது தான். அதுக்கான பிள்ளையார் சிலைய இந்திய உளவுத்துறை போட்டுருச்சு. ஆட்களையும் இறக்கி விட்டுருச்சு. அருமையான விளையாட்டுகள் பங்களாதேஷ் சார்ந்து பார்க்க போறோங்கிறது உறுதியாயிருச்சு. ஸ்ரீலங்கா கதை, நேபாள் கதையெல்லாம் வேற. பங்களாதேஷ் கதை டோட்டலா வேறையா இருக்கும். இதுல ஒரு பெரும் விஷயத்த இந்தியா சமகாலத்துல சாதிக்க போகுது. அந்த பெரும் விஷயம் அப்படிங்கிறது நம்மல்லாம் எப்படி உக்ரைன் யுத்தம் யாருமே டார்கெட்ல இல்லாம வந்துச்சோ, இந்தியா முழுவதும் டார்கெட்ல இருந்தது என்ன அப்படின்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கிறது. ஆனா பங்களாதேஷ்ல உள்ள சிறுபான்மையருக்காக ஒரு நாட்டை உருவாக்கி தரப்போறோங்கிற எந்த எண்ணமும் நம்மகிட்ட கிடையாது. ஆனா சந்தர்ப்பம் வருது. அத செய்ய டெல்லி தயாராயிருச்சு. அந்த ட்ராக்ல டெல்லி பயணிக்குதுங்கிறது ஓரளவுக்கு இப்போ உறுதியாயிருச்சு. நன்றி, வணக்கம்.